Your offer letter is designed to confuse you. உங்க salary 12 LPA சொல்லுவாங்க. அது technically correct. பட் practically misleading. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது சிடிசியை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகும். பட் அந்த மந்தோட salary வரும்போது தான் நம்மளுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகும். சிடிசினா என்ன? கம்பெனி உங்க மேல ஸ்பெண்ட் பண்ற டோட்டல் காஸ்ட் ஆர் மணி. பிஎஃப், இன்சூரன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இது எதுவுமே நம்ம பாக்கெட்க்கு வராது. நெக்ஸ்ட் கிராஸ் salary. உங்க சிடிசில நான் ப்ரீவியஸா சொன்ன காஸ்ட் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி வர அமௌண்ட் தான் கிராஸ் salary. கிராஸ் salary-யும் உங்க கைக்கு வர அமௌண்ட் கிடையாது. அடுத்தது டிடக்ஷன்ஸ். பிஎஃப், டிடிஎஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம ப்ரீவியஸா கால்குலேட் பண்ண கிராஸ் salary-ல இருந்து இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணி வர வேல்யூ தான் நெட் salary. இந்த நெட் salary தான் மந்த்லி உங்க அக்கௌண்ட்டுக்கு வர இன்ஹான்ஸ் salary. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 12 LPA உங்களோட சிடிசியா இருந்தா மந்த்லி 1 lakh உங்க salary கிடையாது. 85K உங்களோட கிராஸ் salary அண்ட் 72K உங்களோட நெட் salary. சிடிசி ரொம்ப பெருசா தெரியும், பட் நெட் salary தான் நம்ம லைஃப் ரன் பண்ணும். சோ நீங்க ஒரு புது ஜாப்க்கு போறப்போ ஹெச்ஆர் ஆஃபர் லெட்டர் கொடுக்கறப்போ இன்ஹான்ஸ் salary எவ்வளவுங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்க salary பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.